என்ன கயல்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நேத்து அத்தனை வாட்டி சொன்னேன்ல இந்த விஷயம் சீக்ரெட்டா இருக்கணும்னு. அது வந்து யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேனோ அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்ன தப்பா நினைச்சிடாதீங்கம்மா. யாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. பெரியப்பா நல்லவன்டா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்ன சந்தேகப்படாதீங்கடா, என்ன சந்தேகப்படாதீங்க. நான் நல்லவன்டா, நல்லவன். சார், என்ன சார் சாவி? சாவிதான். அதையே என்கிட்ட கொடுக்குறீங்க? உங்க வண்டி சாவியை உங்ககிட்ட தானே கொடுக்கணும். சார், என்ன சார் சொல்றீங்க? நீ எவ்வளவு நாள் தான் பஸ்லயே போவ, அதனால தான் இது என்னுடைய சின்ன காம்ப்ளிமெண்ட். சார், சந்தோஷம் தானே? தேங்க்யூ சார். சார், ஆனா கவலைப்படாத, ஓப்பனிங் பில்லை நான் கட்டிட்டேன். அதான் ஹைக் 10,000 கொடுத்துருக்காங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். மாசம் மாசம் டியூ கட்டிடுமா? தேங்க்யூ சார். ஏமா செல்வி, என்னப்பா? நியாயப்படி பார்த்தா இந்த வேலையை நான் செய்யணும், இந்த வேலையை நீ செய்யணும். அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்காப்பா? நீ என்னப்பா சொல்லுவ? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்ல, அத குறை தெரியாம இருக்க, உன்னை இப்படி வளர்க்குறேன்னு சொல்லுவேல்லப்பா. அந்த மாதிரி நினைச்சுக்க குமரேசா. சும்மா மச மசன்னு பேசக்கூடாது. ஏய், டக்குன்னு வேலையை பாரு. ஏய், அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஓவரா போயிட்டு இருக்க. ஏன் கூப்பிட்டா என்ன தப்பு? என்னது பேர் சொல்லுவியா? போட்டேன் நான் ஒண்ணு. ஏய் குமரேசா, மீசையை புடுங்கி விட்டுருவேன், பாத்துக்கோ. பாத்துக்க, மீசை மேல கை வச்சிருவியா நீ? வச்சிருவேனே. ஏய் 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 சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சிரிக்கிற கடைசி சிரிப்பு இதுதான். உள்ள வந்துட்டோம்ல, மொத்தமா கருவறுக்காம விட மாட்டோம். மரகதம்மா, வணக்கம்மா. என்ன திடுதுப்புன்னு வந்துட்டீங்க? 20 ஏக்கரா வாங்கலான்னு வந்தோம். அதான் அப்படியே சம்மந்தி தோட்டத்தை மாப்பிள்ள பார்த்துட்டு போலான்னு சொன்னாரு, அதான் வந்தோம். இங்க பாப்பா இருப்பான்னு எதிர்பார்க்கல. செல்விமா, நான் சொன்னேன்ல காங்கேயத்துல மரகதம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு, அவங்க தான் இவங்க. அவங்க பையன்தான் இந்த தம்பி. பேரு சுந்தர், உனக்காக பார்த்துருக்கிற பையன்.
பிடிச்சிருக்கா உனக்கு? எல்லா விஷயமும் இங்க தான் பேசுவீங்களா? வீட்டுக்கு கூட்டு போக மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். வாங்க. சரவணா, மரத்துக்கு கண்ட உரத்தையும் வச்சிடாத, இயற்கை உரமா வைக்கணும். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன மதுரை? மாசம் மாசம் கொடுக்குற காசை கரெக்டாக கொடுத்து விட்டுருவீங்க. இந்த மாசம் கொடுக்குற காசை பசங்கிட்ட கொடுக்க முடியாது, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களாம்ல. என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? மதுரை, நீ மட்டும் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கருணான்னு ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். ஆளுகளை கூட்டிட்டு வந்து தகராறு பண்றான். அதனாலதான் நீ வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலான்னு கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். அப்போ ஒன்று பண்ணுங்க, எப்பவும் 5 ரூபா கொடுப்பீங்க, 1 ரூபா சேர்த்து போட்டு 6 ரூபா ஆக்கி ஆளுக்கு 3 ரூபாவை நீங்களே பிரிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. கண்டிப்பா செஞ்சிடலாம் மதுரை. ஐயா போறட்டுமா? வாப்பா. மறுபடியும் நாங்க வராத அளவுக்கு பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரட்டுங்களா? மதுரை எங்களுக்கு என்ன பிச்சை போடுறானா? பிச்சை இவருக்கு ஆளுக்கு 3 லட்சம் 3 லட்சம் பிரிச்சு கொடுப்பாருங்க, அதை அப்படியே கையேந்தி வாங்கணுமா? அந்த 3 லட்சம் வாங்க அவன் உயிரோட இருந்தா தானே. கிளம்பியாச்சா? ஷிஃப்ட் முடிஞ்சிச்சுல்ல? ஆமா சார். எல்லாம் கிளம்பிட்டாங்க, ஆனால் லேட்டு. விடிஞ்சா வீட்டுக்கு கிரக பிரவேசம். எல்லாம் உங்க நல்லதா சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. அம்மா இப்போ நீ வீட்டுக்கு போற? என்ன சார் கேள்வி? வீட்டுக்கு தான் போவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு போக வேண்டாமே? என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, டெய்லிக்கும் வீட்டுக்கு போற, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ரூம்க்கு வந்துற. சார் என்ன இப்படி பேசுறீங்க? திடீர்னு இப்படி பேசுறீங்க? நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் எதிர்பார்க்கல. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஏமா கோவப்படுற? ஏன் கோவப்படுற? What do you mean? I mean, we can share the bed today. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரு லேடிஸ் கிட்ட இப்படியா பேசுவீங்க? ஏன் கோவப்படுற? நாளைக்கு கிரக பிரவேசம் நடக்கணுமா வேணாவா? நீ ரூமுக்கு வந்தேன்னா கிரக பிரவேசம், இல்லைனா கிரக பிரவேசம் கேன்சல்மா. இது உனக்கு ஓகே? ரூமுக்கு வரியா? கிரக பிரவேசமா? சொல்லு சொல்லு சொல்லு. இந்த பார், நீ ரூமுக்கு வந்தனாதான் நாளைக்கு கிரக பிரவேசம். மற்றதை நீ முடிவு பண்ணிக்கோ. கிரக பிரவேசம் நாளைக்கு நடக்கணும்னா இன்னைக்கு என் கூட ரூமுக்கு வந்து ஆகணும், இல்லைன்னா கிரக பிரவேசம் நடக்காது. ஓ மானம், ஓ மரியாதை எல்லாம் போயிடும். ஓ அம்மா அப்பா எல்லாரும் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஓ சொந்த பந்தம் எல்லாம் காரி துப்புவாங்க. அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ நான் சொல்றத கேட்கணும். நீ ரூமுக்கு வந்து தாண்டி ஆகணும். ராஜாத்தி, என்னடா ஆச்சு? விடிஞ்சா கிரக பிரவேசம். ஏண்டா முகம்லாம் இவ்வளோ டல்லா இருக்கு? அழறியா? என்னடா நடந்தது? ராஜாத்தி, நீ இந்த மாதிரிலாம் அழுது நான் பார்த்தது இல்லையேடா. என்னடா ஆச்சு? சொல்லுடா. மனசு பதறுதுடா அம்மாக்கு. அம்மா, நாளை காலையில கிரக பிரவேசம் நடக்கணும்னா நான் இன்னைக்கு நைட்டு ரூமுக்கு ராஜாத்தி, என்னடா ஆச்சு? என்னம்மா இப்படி அழுகுற?
என்னடா ஆச்சு? அம்மா கிட்ட சொல்லுடா ராசாத்தி. அம்மா நான் என்னன்னு சொல்லுவேம்மா? எப்படிம்மா சொல்லுவேன்? ராஜாத்தி கவலைப்படாதடா. அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லடா. இந்த வீடு வாசல் இது எல்லாத்தையுமே நம்ம எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம்டா. மானம் மரியாதைலாம் முக்கியம்மா. கவலைப்படாத, நம்ம வீடு எப்ப வேணாலும் கட்டிக்கலாம்மா. நீ கவலைப்படாதடா செல்லம், நாங்க உன் கூட இருக்கோம்டா. நீ யாருக்குடா பயப்படணும்? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியட்டும், அவனை ஒரு வழி பண்ணிடுவாரு. கவலைப்படாத, அப்பாவும் நானும் இருக்கோம். சொந்த பந்தங்களை பத்தி நீ கவலைப்பட வேணாம். அழாதடா ராஜாத்தி. ஹலோ எவ்ரிபடி. ஏம்மா தம்பி கோஸ்ட் எக்ஸிபிஷன் அழகா ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரு. அத சொல்லும்போது கோஸ்ட் எக்ஸிபிஷனோட சூப்பர் ஸ்கெட்ச். இந்த கோஸ்ட் எக்ஸிபிஷனோட ஸ்கெட்சை பாத்தீங்கன்னா இதை நம்ம 2 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இந்த சர்க்கிளா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட கேசஸ். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. வித் யுவர் பர்மிஷன் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாமா? ஹலோ, கான்ட்ராக்டர் வஜு சார். மாயை மாயை உலகம், இது மந்திர மாயை உலகம்.